pull down. அதுக்கு ஆப்போசிட் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட் இட் புல் டவுன். ஸோ ஸ்பைனல் கார்டு will stay back in the old position. அதுக்காக ஜென்ரேட் பண்ணும். பட் இது பண்ணும்போது அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். பண்ணும்போதே 6 கட்டி வரும். காலம் இருக்கும். That is bruising case. Then what is Turning time? Now between நீயும் ஒரு 90 டிகிரி ஆவரேஜா ஒரு 90 டிகிரி மடக்கிட்டு இங்க இருந்து நான் நீ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு நீ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஒரு 133 ரேஞ்ச் அதுக்கு மேல வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃபுல் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும் உடம்பு கண்டிப்பா. நார்மலி நமக்கு ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸ் இருந்துச்சுன்னா கத்துறது வேற. பட் இவங்களுக்கு இப்படி பண்ணும்போது கத்திட்டே தலைவலிக்கும். வலிக்கிறது கத்திக்கிட்டே இந்த ரேஞ்சுக்கு வரும்போது 130 வரும்போது வலிக்கிறது தலைவலிக்கும். பிகாஸ் there is a tightness, right? Stiffness, the friction is here. So as usual, the same reason, the neural mobility is not there. மேல பண்ணோம் இங்க கீழே பண்ணுறோம். அங்க பண்ண அப்படி பண்றாங்க, இங்க பண்ணி பார்க்கலாம் ட்ரை. ஸோ இங்க பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட். அங்க பண்ணும்போது இங்க மடக்கணும், இங்க பண்ணும்போது அங்க எடுத்து ஸ்டிப்பா அப்படி கழுத்து ஸ்டிப்பா வச்சுக்கிட்டு அப்கோர்ஸ் the same sound வலிக்கிறது. Right? This is what studying the previous one was bruising system. Right? இதை வச்சு you can confirm that the patient is definitely having neck stiffness. அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணலாம். That neck stiffness is happening because of meninges. Meninges is going for inflammation and it causes friction. அந்த இன்ஃப்ளமேஷனால அந்த ஃப்ரிக்ஷனால நமக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் வருதுன்னா பக்கத்துல இட்ஸ் கோயிங் ஃபார் ஸ்பேசம் இல்லையா, ஸ்டிஃப்னஸ் இல்லையா, ஃப்ராக்சருக்கு அப்புறம் ஸ்டிஃப் ஆகுது கை. சேம் வே meninges is going for irritation and inflammation because of the neck region and upper thoracic region. Entirely is going for stiffness. Only neck region மட்டும் தான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா upper thoracic region ல especially the C8 C7 T1 region அந்த region ல there will be more friction. அது சமாளிக்கணும். But cervical and little bit upper thoracic also is going to இந்த bronchus bifurcation எங்க இருக்கு? bronchus bifurcation ரெண்டா, ரைட் அண்ட் லெஃப்ட் bronchial period இடத்துல இந்த இடத்துல சீக்ரெட் எங்க இருக்கு? that is the upper thoracic region. குறைந்தபட்சம் அந்த இடத்துக்கு வேற யாவது இருக்கணும் இல்லையா, இன்ஜெக்ஷன் அதுக்கு கீழே இருக்குதோ இல்லையோ it is fine. But குறைந்தபட்சம் அது மேல இருக்கு இல்லையா. Okay, right. Most probably once it has attacked the meningeal layers, meningitis pass பண்ணதுக்கு அப்புறம் most probably it will spread superiorly. ஏன்? because another mutations நிறைய இருக்கு. Generally it passes superiorly. நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் ஸ்டேஜ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது amyotrophic lateral sclerosis இல்ல இனிமே பார்த்துக்கலாம் transfusionalitis or water pectin. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயம் பார்த்தோம்னா வந்து இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ஸ்டார்ட் டவுன்வர்ட் அண்ட் அசென்ஸ் புரிஞ்சுங்களா. only at certain places only very rarely it descends. அது வந்து ரொம்ப கஷ்டம். இதுவும் அதே மாதிரி தான். இங்க thoracic region ல இருந்து ஆரம்பிச்சு lungs இங்க இருக்கு. ஸோ இந்த ரீஜன்ல எப்படி இருந்து ஆரம்பிச்சு up to the may descend, but anyway probably the most probable area will be higher center. So male only it is going to protrude. So initially they will be having fever, malaise, headache and irritability. அதுக்கப்புறம் meningitis கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் meningitis சைன்ஸ் என்னென்ன கன்வெர்ட் ஆனது meningitis அதுக்கு உண்டான சைன்ஸ் என்னன்னா இது வந்து இன்ஃபெக்ஷன் உண்டான சைன்ஸ், இது meningitis உண்டான சைன்ஸ். என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஸ்வெல்லிங் சைன் அண்ட் bruising stage, right? இதுக்கப்புறம் இது தாண்டி மேல வந்துச்சுனா what are the things we are having? As we already told, brainstem is there, foramen magnum is there, blood vessels are there, right? And upper region of spinal cord is there. Then our contact model higher brain is there, cerebellum is there. Particularly in the region, இப்போதைக்கு நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இங்கே வந்ததுக்கு உண்டான சயின்ஸ் சிம்டம்ஸ் பார்த்துருக்கோம். தென் meningitis வந்ததுக்கு உண்டான சயின்ஸ் சிம்டம்ஸ் பார்த்துருக்கோம். தென் அதுக்கு மேல எங்க ரீச் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதுக்கு மேல எங்க போச்சு அப்படின்னாக்க முக்கியமான பார்ட் என்ன இருக்கு? brain system, right? Brain system we are having cranial nerve nuclei. So that is going to happen. So cranial nerve nuclei, we can see cranial nerve
particular these three nerves are predominant. But these three are predominant. So the patient will be definitely having vision problem. Right? Obviously, it is a better one. The assessment thing is a different. Nose line. Same line. So vision problem will be there. Then facial nerve affected another. Facial muscles will be affected. Facial muscles will be there. So facial muscles plus eyeball muscles. These regions will be affected and vision problem will be there. Now major predominant factors are right. This is the one. Brainstem region affected. At this stage, I think when we will be having mental status effect. Angana will be having memory problem, right? Memory problems, then affecting like concentration, lack of concentration. Then mood swings will be there. Memory loss will be there. Lack of concentration, then mood swings will be there. Then irritability will be there. And hence irritability will be there. Then இது இங்க வேற இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஃபுல்லா என்டையர் ரீஜன் அது எப்படி வருது? That is because of CSF flow. When the information is spreading onto CSF also, then it becomes hydrocephalus. So அதுக்குண்டான சைஸ் என்ன கண்டிப்பா எல்லாருக்கும் அதிகமா இருக்கும் அவசியம் இல்லை. அதான் எங்க ப்ராப்ளம். அதனால தான் நம்ம CSF செக் பண்ணி பார்க்கணும். CSF மெயினா மற்ற ப்ராப்ளம்ஸ்னால வர்றது அனவரிஸ் கண்டென்டல் அனவரிஸ்னால வர்றது ரொம்ப பாட் ஷேப்டு ஸ்டேட் பிக் சைஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்துருக்கோம் இல்லையா? அண்ட் இந்த வெயின்ஸ் எல்லாம் பேரமீட்டர். பட் இதுல ஹைட்ரோசெப்டஸ் எதை மெயின் பண்றாங்க அப்படின்னா இருக்கிறது தாண்டி கொஞ்சம் எக்ஸஸா போச்சுனால ஸோ கொஞ்சம் எக்ஸஸா அதிகமாகும். ரைட்? ஸோ they may be having tuberculoma. And the tuberculoma ஏற்படக்கூடியது வெட்டி இருக்கலாம். இந்த பாடி இருக்கலாம். Then எந்த ரீஜன்ல இது அஃபெக்ட் ஆகுது? Whether this tuberculoma is particularly affecting the brain. ஒருவேளை brain இல்லாதவங்களுக்கு it may affect spinal cord also. அப்ப இந்த tuberculoma brainலயும் வரலாம். Spinal cord வரலாம். That is the tuberculoma. This is separate from one question. Tuberculoma. Tuberculoma is the only way. Tuberculoma is the mass lesion. Mass lesion, like so, a mass can be anywhere, anything. Like normal ஒரு மாஸாவும் இருக்கலாம், இல்ல கேன்சர் செல்ஸாவும் இருக்கலாம். நம்ம பார்த்த மாஸ் அப்படிங்கிறது இருக்கும். Abnormal functions of the tissues. Abnormal functioning tissues ஒரு குரூப்பா சேர்ந்தது அப்படின்னா we call as mass. Same like here also. But அங்க we call as benign tumors or malignant tumors.